ஹாய் எல்லாருக்கும். நான் உங்கள் ஆந்திரா தமிழச்சி. இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னா, பிக் பாஸ் ஷோ பற்றி தான் பேச போகிறேன். கானா வினோத் பற்றி தான் நான் பேச போகிறேன். அவர் வந்து இந்த இந்த ஒரு வாரமாக இந்த பழைய கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது ஃபுல் சேஞ்ச் ஆகிட்டார். அது என்னவோ எனக்கு யாரோ சூனியம் வச்ச மாதிரி, ஏதோ செய்வனை செஞ்ச மாதிரி, ஒரு மாதிரி ஃபுல்லாக ஆள் மைண்டே மாறிட்டாரு. அவருடைய பிஹேவியர் எல்லாமே மாறிடுச்சு. ஏன் அப்படி மாறினாரு அப்படின்னு ஒரு யோசிக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து அந்த ஹவுஸில் ரொம்ப க்ளோஸாக இருந்தது அரோரா கமுருதீன். இவங்க 2 பேர் கூட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தார். ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஜென்யூனாக ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அரோரா வந்து இப்போ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கொஞ்ச நாளாக அவங்க வந்து அந்த கேங்கோட ஃபுல்லாக சேர்ந்துட்டாங்க. அதாவது விக்ரம் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. அதனால கானா வினோத் கூட அவங்க பேசுகிறதே இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு 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 விஷயம் வரும்போது அதை ஃபுல்லாக அப்படியே ஃப்ளிப் ஆகி ஒரு மாதிரி அவருக்கு எதிராகவே திரும்பிட்டாங்க. அதனால அவரு இப்போ யாரு கூடயுமே க்ளோஸாக இல்லை. ஆனால் அந்த பழைய கண்டஸ்டன்ட்லாம் நம்மளுக்காக வருவாங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் பாரூக் அமருதீன் வந்து அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஆள் இல்லை. அவர் உண்மையாக ஜென்யூனாக பேசுறதுக்குன்னு யாரும் இல்லை. எல்லாருமே ஒரு ஃபேக்காக பழகுற மாதிரியா தான் அவர் நினச்சிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி யாரும் இல்லாமல் போனதுனால இப்போ எல்லாரும் பழைய கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த பிரவீன் அவங்க அவங்க மேலாம் ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருந்தார். அவங்களாம் நம்மளுக்காக வருவாங்க, நம்ம ஜாலியாக பேசலாம், ஜென்யூனாக பழகலாம்னு நினச்சி தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் பிரவீனோட ஆட்டிடியூடு ஃபுல்லாகவே சேஞ்சு. அவர் வந்து இவர் கூட ஒரு ஒரு அவ்வளோ க்ளோஸாகவே இல்லை. அதனால இவருக்கு டக்குன்னு ஒரு உள்ள ஒரு ஏதோ ரொம்ப அடங்கி அடங்கி இருந்ததுனால யார் மேலேயுமே இல்லாமல் அந்த ஜென்யூரிட்டி, யாருமே நம்மளுக்கு யாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டாக இல்லை, ஒரு எதிராக இருக்காங்க அப்படின்னு அவர் நினைக்கும் போது அவருக்கா எல்லார் மேலேயும் ஒரு கோபம் வருது. எல்லார் மேலேயும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. எல்லார் மேலேயும் ஒரு ஒரு அதாவது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரில. ஒரு மாதிரி அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் கிட்டலாம் வேணும்னே அவரு வந்து முன்னாடிலாம் ஒரு ஜென்யூனாக இருந்தார். ஆனால் வெளியெல்லாம் பார்த்துட்டு போனதுக்கப்புறம் கானா வினோத் கூட நம்ம மக்கள் பேசணும்னு ஆசைப்படுறாங்களேன்றதுக்காக போய் பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வாட்டர் மெலன் ஸ்டார் அவர்கிட்ட போய் வேணும்னே ஒரு ஜாலியாக பேசணும், நம்ம ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசின மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் கானா வினோத் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. யாருக்கிட்ட, நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் கிட்ட. வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து வேணும்னே பழகுறாரு, மக்கள் ஆசைப்படுறாங்கன்றதுக்காக பழகுறாரு. ஆனால் அவர் வந்து சரி இத்தனை நீ போயிட்ட, இப்போ வந்து நான் தேவைப்படும் போது நீ வரல, நீ தேவைப்படும் போது நான் ஏன் வரணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அவர்கிட்ட அந்த கவுண்டரோ காமெடியோ அவர் எடுக்க மாட்டுறாரு. அதனால ஒரு அந்த அந்த காலை வச்சு எத்துற சீக்வன்ஸ்லாம் வரும்போது எனக்கு கானா வினோத் வேணும்னே அவரை காலை வச்சு சிரிச்சுக்கிட்டே அவரை காயப்படுத்துன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்காக கானா வினோத் கெட்டவருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ஜென்யூனாக பழகக்கூடிய ஒருத்தர் தான், உள்ள கள்ளக்கபடம் இல்லாத ஒருத்தர் தான். ஆனால் அவருக்கு ஒருத்தர் மேலே கோபமோ ஒருத்தர் மேலே ஏதாவது இருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக அந்த கோவத்தை வேற ரூபமாக அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் காட்டுறாரு. அதனால தான் நான் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது தான் என்னோட யோசனையாக இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ வர வர அவர் டைட்டில் கிட்ட இருக்காரு. ஆனால் இவங்க எல்லாருமே அந்த பழைய கண்டஸ்டன்ட் எல்லாருமே இவரை அப்படியே ஒரு மாதிரி தூண்டுறாங்க. இவர் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஏதோ ஒன்று அவர் நோண்டுறாங்க. வாட்டர் மெலன் ஸ்டார்லாம் இவர் டைட்டில் அடிக்கக்கூடாதுன்னே தான் நினைக்கிறாரு. அதில் வந்து ஆனால் வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து பாரு மேலே வந்து உண்மையான ஒரு ஜென்யூனான ஒரு பாசம் தான் அவருக்கு. என்றைக்குமே அவர் விட்டு கொடுத்ததில்லை நான் பார்த்த வரைக்கும். அவரும் மதுரைக்காரரு. ஏன் சொல்லப்போனால் நானே மதுரைக்காரங்க தான். அதனால நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் மெலன் ஸ்டார் மேலேயோ அவங்க மேலேயோ இவங்க மேலேயோ ஒரு கருத்து வேறுபாடு தான் இருக்குமே தவிர அவங்க மேலே கோபமாக அதெல்லாம் இருக்காது. ஆனால் கானா வினோத் வந்து அவர் இருந்த மாதிரியே சைலண்ட்டாக ஒரு காமெடி, அவர் டக்கு டக்குன்னு எல்லார் மேலேயும் கோவப்படுறதுனால அவருக்கு வந்து அந்த காமெடி கவுண்டர் வர மாட்டேங்குது. இப்போ இத்தனை பேர் இருக்காங்களே, ஜாலியாக ஒரு காமெடி கவுண்டரை எடுத்து விடலாம். இத்தனை நாள் தான் யாரும் இல்லை, அந்த சாண்ட்ரா மூஞ்ச தூக்குவாங்க. எனக்கு அந்த சாண்ட்ராவெலாம் பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாக இருக்குது. அவங்க பண்ணுற எல்லாமே ஃபேக்காக இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நான் என்ன பேசணும்னு நினச்சேன். கானா வினோத் தான், அவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக எல்லாரையும் ஒரு ஒரு காமெடியோடு ஹேண்டில் பண்ணால் மட்டும்தான் அவரோட ஃபேன்ஸ் எப்பயும் கைவிட மாட்டாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பேசினது கரெக்டாக தப்பா? உங்களுடைய ஒப்பீனியனோட என்னோட ஒப்பீனியன் சேருதான்னு பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அனாலிசிஸ் வந்து 2 பேருக்குமே ஒத்து போகும்போது நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.